வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். கேரட் 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 65 மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க. கோபி 65, பன்னீர் 65 அந்த மாதிரி அது இருந்தால் போட்டுக்கோங்க. அப்புறம் அதிலேயே கொஞ்சம் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கொஞ்சம். லெமன் வேணுன்னா வந்து பிழிஞ்சுக்கோங்க, இல்லைனா ஆப்ஷன் தான். போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி ஊற்ற மாட்டேன். இதிலே தண்ணி ஊற்றுறதுனால நமக்கு வந்து தண்ணி ஊற்றாமே நான் அப்படியே கலரி வச்சிட்டேன். 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நான் லாஸ்ட்டு தான் உப்பு சேர்ப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டே சேர்த்தா உப்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் இன்னும் அதிகமாகிடும் தண்ணி. லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துட்டு நம்ம எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் அப்படியே நம்ம எப்படி பொரிப்போம் இதுவெல்லாம் காலிஃப்ளவர்லாம் அந்த மாதிரி வந்து நம்ம அப்படியே பரவலாக போட்டு விட்டுடலாம். நல்லா வந்து கொஞ்சம் ஐ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஆக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். நல்லா வந்து கலரி விட்டுட்டு திருப்பி போட்டுட்டு இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வெந்துருச்சு கேரட்டு. இதிலே வெந்துருங்க. எண்ணெயிலே ஸ்லோவாக வச்சு நீங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா வெந்துடும். செஞ்சு பார்த்தேங்க, சூப்பராக இருந்தது. என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. நார்மலாகவே கேரட் வந்து தனியாகவே சாப்பிடுவாங்க, பொரியல்லாம் பண்ணி ஊற்றாலும் சாப்பிடுவாங்க. இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குதுன்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக வந்துச்சு. 65 கேரட் 65 என்னோடய ஸ்டைலில். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.